ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1,5 ஸ்பூன் சீரகம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் நல்லா அரையும்னா மிக்சியிலே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாந்து பூரா நல்லா அது மீனில் ஒட்டும். பொரிக்கையிலையும் ஒன்றும் உழுகாமல் இருக்கும். அதுக்காக இந்த அரைச்ச அந்த இதோட இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏன்னா மிளகும் உங்களுக்கு காரம் தான், அதனால் நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவைக்கு அதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிணைஞ்சு எடுத்துருவோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாந்து எண்ணெயும் நிறையா குடிக்காது மீனுக்கு. நல்லா சாந்து பூரா நல்லா அந்த மீனில் ஒட்டும். தண்ணியே ஊற்றலதில் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றி நல்லா அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா உதிரியாக இல்லாமல் நல்லா வரும். தண்ணி ஊற்றினா கூட எண்ணெய் குடிக்கணும். இதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மட்டும் போதும். இதோட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்லா ஒட்டியும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட இந்த சேர்த்து வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுக்குவோம். அப்படி நல்லா அப்படி எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு விட்டுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, தண்ணி ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு இந்த எல்லாத்தையும் இதில் நல்லா அப்படி பரட்டி விட்டுருவோம். எல்லா சாந்தும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சாம்ப பரட்டி விட்டுருங்க. அப்படி பரட்டியாச்சு. நல்லா பரட்டிட்டு ஒரு தட்டில் எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கெவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்குள்ள நல்லா உப்பு பிடிக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்காது. ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் குடிக்காது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பார்க்க. இப்படி எல்லாம் உரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ சட்டிக்கு பாத்திரம் காயவும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ லேசாக ரொம்பவும் சூடு வேணாம், லேசாக கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு வந்ததுமே போட்டுருங்க. சிம்லேயே வச்சு வறுத்தா தான் நல்லாயிருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். நல்லா இப்போ அடியில் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லேசாக அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுருவோம். இது இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டுக்கனால வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிக்கையிலேயே வாசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம கடையில் இருக்க பொடிகளெல்லாம் போட்டு செய்வோம். அது சீக்கிரமாக கழுவுமே மீனை கழுவுமே எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். இது வந்து அந்த அரைச்சதெல்லாம் சேர்த்து போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மீன் மசாலாலாம் உதிராது. எண்ணெயெல்லாம் சேர்த்ததுனால உதிராது. எண்ணெயும் நிறையா குடிக்காது. இந்த மீனையும் இன்னொரு மீனும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா அப்படியே திருப்பி விடுவோம் லேசாக. நல்லா லேசாக ஸ்லோலேயே வச்சு வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்குது.
இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப்பிடையில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் லேசாக புழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அந்த புளிப்புக்கு அந்த உரப்புக்கு மேலே காரம் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.